தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நல்லா அறிஞ்சுக்கோங்க, தேவன் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். இந்த ராத்திரி ஆண்டவர் சொல்றாரு, நான் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள தேவன். யோபு இத பாருங்க, எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு. நிறைய டைம் நமக்கு சிலது இருக்கும்போது தான் என்ன இருக்கும், நம்பிக்கை இருக்கும். ஆனா சிலது போனதுக்கு அப்புறம் நமக்கு நம்பிக்கை இருக்காது. ஆனா யோபு பாருங்க, நான் இழந்துட்டேன் உண்மை. ஆனா நான் இழந்ததையெல்லாம் திரும்ப கொண்டு வர்ற வல்லமை யாருக்கு இருக்குன்னா ஆண்டவருக்கு இருக்குன்னு யோபு நம்பினாரு. நான் உங்க வாழ்க்கையில சொல்றேன், நீங்க எப்போ ஆண்டவர் எனக்கு இதை செய்வாரு, இது என் கர்த்தரால செய்ய முடியும்னு நம்புறீங்களோ அப்ப கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்து விடுவார். வசனம் சொல்லுகிறது, நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். அப்ப நம்ம லைஃப்ல சிலதை இன்னும் பார்க்கல, சிலதை இன்னும் நம்ம மீட் பண்ணல, ஆனா கூட அது வரும், அது வரும்னு ஒரு பெரிய நிச்சயம் இருக்கும்னா அதுதான் நம்ம வாழ்க்கையில் என்னன்னா மிகப்பெரிய விசுவாசம். தேவஜனங்களை நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையில சகலத்தையும் செய்ய யார் போதுமானவர்னா நம்முடைய தேவன் போதுமானவர். வசனம் சொல்லுகிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்ப ஆண்டவரால செய்ய முடியாததுங்கிறது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. ஏன்னா உலகத்தை அவர்தான் செய்து முடித்தார். சோ ஆண்டவர் எல்லாத்தையும் செய்கிற வல்லமை படைத்த கர்த்தர். இந்த பூமியில இதை கர்த்தர் செய்ய முடியும், இதை கர்த்தர் செய்ய முடியாது அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. ஆண்டவர் எல்லாத்தையுமே செஞ்சு முடிப்பார். ஏன்னா நான் தான் சொல்றேனே, இந்த பூமியை உருவாக்கினதே யார் தான்னா ஆண்டவர் ஆகிய கர்த்தர் தான். இந்த ராத்திரி உங்க வாழ்க்கையில திட்டமா சொல்றேன், நீங்க இன்னைக்கு சில விஷயத்துக்கு காத்து இருக்கிறீங்க, சில விஷயத்துக்கு எதிர்பார்த்து இருக்கிறீங்க, சில முயற்சிகள் கூட சில காரியத்துல பண்றீங்க. ஆனா ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்விலே சகலத்தையும் செய்ய இந்த இயேசு வல்லவர். இந்த 33வது நாள் கர்த்தர் சொல்றாரு, நான் சகலத்தையோ உனக்காய் செய்ய வல்லமை உள்ளவர். வல்லவர் என்றால் என்னங்க? வல்லமை உள்ள தேவன். சோ இந்த ராத்திரி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எதையெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்ய போறார். எதையெல்லாம் நிறைவேற்றணுமோ அதையெல்லாம் நிறைவேற்ற போறார். எதை வச்சு நிறைவேற்றுவார்? அவருடைய வல்லமையை வைத்து நிறைவேற்றுவார். சரி, ஒரு 3 காரியங்கள் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்ற காரியத்துல ஒரு 3 காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது பிரசங்கியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம். தேவன் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடித்திருக்கிறார். சோ தேவன் சகலத்தையும் அதினதின் காலத்துல. நிறைய பேருக்கு இருக்கும், பிரதர் ஆண்டவர் செய்வார்னு சொல்றீங்க, சகலத்தையும் செய்வார்னு சொல்றீங்க, எப்ப செய்வாரு பிரதர்? ஆண்டவர் செய்வார் உண்மைதான், ஆனா எப்ப செய்வாரு? நல்லா இருந்து கொள்ளுங்க, அதின் காலத்திலே அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். உங்களுக்காக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிற, உங்களுக்காக குறித்திருக்கிற நேரத்துல இயேசு உங்களுக்கான அற்புதத்தை செய்ய உண்மையுள்ளவர். தேவ பிள்ளையே, நிறைய டைம் நம்ம தான் காத்திருப்பு பொறுக்க முடியாம அவசரப்பட்டு இருக்கோம். நம்ம அவசரப்படுறதுனால தேவன் அவசரப்படவே மாட்டார். நல்லா அறிஞ்சுக்கோங்க, நம்ம அவசரப்படுறதுனால தேவனும் அவசரப்பட மாட்டார். சில விஷயத்தை கர்த்தர் எப்படிதான் செய்வார்னா நிதானமா தான் செய்வார். நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே நான் எப்ப ஆண்டவரே இதை பார்ப்பேன், எப்ப ஆண்டவரே என் வாழ்க்கையில நடக்கும், எப்பப்பா? நிறைய பேர் எப்ப ஆண்டவரே செய்வீங்க? ஆண்டவர் சொல்றாரு, அதின் காலத்தில நான் சகலத்தையும் எப்படி செய்வேன்னா நேர்த்தியா செய்வேன். சோ அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது பாருங்க. விதைக்க ஒரு காலம் இருந்தா அறுக்க ஒரு காலம் இருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கையில தேவன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலங்களை குறித்து வச்சிருக்கிறார். அந்த காலத்துக்கு முன்னாடி நீங்க கீழேயே நின்ற கூட கர்த்தர் செய்ய மாட்டார். அவர் சிலதுக்கென்று சில காலங்களை வச்சிருப்பார். அந்த நேரத்துல செய்வார். இப்போ நீங்க ஒரு ஊருக்கு போறதுக்கு பிரயாணப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ராத்திரி 10 மணிக்கு நீங்க புறப்படுற வாகனம், அது ஒருவேளை பிளைட்டா இருக்கட்டும், ட்ரெயினா இருக்கட்டும், பஸ்ஸா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும். சோ நீங்க போறீங்க 10 மணிக்கு உங்களுக்கு அந்த வண்டி. ஆனா நீங்க 7 மணிக்கு போய் அங்க நின்னுட்டீங்க. நைட்டு 10 மணி வண்டிக்கு நீங்க 3 மணி நேரம் முன்னாடி 7 மணிக்கு போய் நின்னுட்டு நீங்க கேக்குறீங்க, எங்க வண்டி, எங்க வண்டி, ஏன் வண்டி வரல? நான் போகணும், எனக்கு டைம் ஆச்சு, நான் இதுக்கு மேல நிக்க முடியாது, எனக்கு டைம் ஆச்சுன்னு சொல்றீங்க. அப்போ அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க, 10 மணிக்கு வண்டி, அதுக்கு முன்னாடி வராதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல, எனக்கு இன்னும் வண்டி வரணும், இப்பவே வரணும்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க உங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படியே நீங்க வெளியே போயிருங்க, இனி நீங்க இங்க நிற்க கூடாதுன்னு சொல்லி உங்களை வெளியே துரத்தி விட்டுருவாங்க. அப்போ தேவ பிள்ளைகளே, சில தப்பு எங்க இருக்கு தெரியுமா? நம்ம மேலதான் இருக்குது. 10 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயினுக்கு நம்ம 7 மணிக்கு போய் நின்றுட்டு அது இப்பவே
இப்பவே வரணும்னா எப்படி? அதே போலதான் தேவன் ஒரு காலத்தை குறித்திருக்கும் போது அந்த காலத்துக்கு முன்னாடி சிலதை நடக்கணும்னு சொல்லி நம்ம அவசரப்பட்டா அது எப்படிங்க நடக்கும்? சோ உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், காத்திருக்கிற உங்க வாழ்க்கையில நீங்க அவசரப்பட்டுறாதீங்க. நீங்க அவசரப்படாம இருந்தீங்கன்னா பெரிய ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்க முடியும். இன்னைக்கு பிசாசு நிறைய பேருக்குள்ள எதை கொடுத்துட்டான்னா அவசரத்தை கொடுத்துட்டான். ஏன்னா வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்திலே தேவன் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிரு. பாருங்க அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, அடங்கியிரு. ஆண்டவர் சொல்லல காத்திருன்னு சொல்லல, அடங்கியிரு. எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் வேர்ட் அது. சோ ஆண்டவர் பாருங்க சில வேளையில காத்திருக்கிற தேவ பிள்ளைய பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு ஒரு நேரம் வச்சிருக்கிறேன், உனக்கு ஒரு காலம் வச்சிருக்கிறேன். நீ அது வரைக்கும் என்ன பண்ணணும்னா யூ ஷுட் வெயிட், யூ மஸ்ட் வெயிட். நீ அந்த நேரம் வரைக்கும் கண்டிப்பா காத்திருக்கணும். அதுக்கு முன்னாடி நீ அவசரப்பட்டேன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஆனாலும் சொல்றேன். சீன தேசத்துல மூங்கில் மரம் வளரும். சீன தேசத்துல மூங்கில் மரம் வைப்பாங்க. அந்த மூங்கில் விதைய அவங்க போட்டுட்டு அதுக்கு தண்ணி பாய்ச்ச ஆரம்பிப்பாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகும். 5 வருஷம் நீங்க பார்த்தீங்கன்னா மூங்கில் மரம் இவ்ளோ கூட உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்க முடியாது. இவ்ளோ சைஸ் கூட மூங்கில் மரம் வந்திருக்கவே வந்திருக்காது. ஆனா 5 வருஷம் கழிச்சு வெறும் 6 வாரத்துல அந்த மூங்கில் மரம் 90 அடிக்கு வளர்ந்து நிற்கும். தேவ பிள்ளைகளே சில வேளையில தேவன் நமக்கான காலத்தை துறக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில எதை பார்க்க முடியாதுன்னா வளர்ச்சியை பார்க்க முடியாது. நான் திரும்பியும் சொல்றேன், தேவன் உங்க வாழ்க்கையில உங்களுக்கான காலத்தை திறக்கிற வரைக்கும் உங்களால சில வேலையில வளர்ச்சியை பார்க்க முடியாது. ஆனா ஒரு வேளை உங்க வாழ்க்கையில தேவன் அப்பாயிண்ட் பண்ண நேர்த்தியான நேரம் குறித்த காலம் வந்துருச்சுன்னா உங்க வளர்ச்சியை ஒருத்தராலையும் பிரமித்து பார்க்க முடியுமே ஒழிய சாதாரணமா பார்க்க முடியாது. தேவஜனங்கள் மறந்து விடாதீங்க, தேவன் உங்களுக்கு திறப்பாருன்னா நீங்க பறந்து போயிட்டே இருக்கலாம். நிறைய பேர் 7 மணிக்கு ஃபிளைட்டுக்கு போய் நிக்கலாம். ஆனா அந்த ஃபிளைட் டைம் வந்ததுக்கு அப்புறம் அது நீங்க பறக்கிற காலம். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு அதினதின் காலம் என்ற குறித்த காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த காலம் உங்க வாழ்க்கையில பறக்கிற காலம். தேவ பிள்ளையே கண்டிப்பா சொல்றேன், உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒருவேளை நீங்க பார்க்கலாம், ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் வளரவே மாட்டேனா, அடுத்த நிலைமைக்கு போகவே மாட்டேனா, எதுவுமே நடக்காதா அப்படி நீங்க ஒருவேளை யோசிச்சு கொண்டு இருக்கலாம். நீங்க மறந்துடாதீங்க, உங்க வாழ்க்கையில இன்னும் என்ன வரலன்னா குறித்த காலம் வரல, குறித்த நேரம் வரல. ஆண்டவரே என் வாழ்க்கையில இன்னும் வெயிட் பண்றேன். எப்பா இன்னும் டைம் வரலப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. உனக்கான டர்ன் வரும், உனக்கான வாய்ப்பு வரும், உனக்கான நேரம் வரும். அன்னைக்கு நீ என்ன பண்ணலாம்னா உயர பறக்கலாம். தேவச்சரங்களே, ஆரோனுடைய கோலுக்கு வெளியே இருக்கிற வரைக்கும் அந்த கோல் துளிர்க்கல, ஒண்ணுமே நடக்கல. ஆனா அந்த கோலுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, ஒரு டைம் கிடைக்குது. அந்த டைம்ல அது எங்க போகுதுன்னா கர்த்தருடைய சமூகத்துக்கு போகுது. போன உடனே ஒரே ராத்திரி என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கோல் வளர்ந்து பூத்து துளிர் விட்டு காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தேவஜனங்களே, தேவன் நமக்கு வச்சிருக்கிற காலம் வரைக்கும் சிலது அடைபட்டது போல இருக்கலாம். இன்னைக்கு சிலது உங்க வாழ்க்கையில் அடைபட்டிருக்கு, இன்னைக்கு சிலது எதுவுமே நடக்கல. இதுக்கு காரணம் என்னன்னா தேவன் நமக்கு நியமித்த காலம் இன்னும் வரவில்லை. ஆனால் ஒரு காலகட்டம் கர்த்தர் கொடுப்பார்னு சொன்னா அன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க நம்ப முடியாத வேகத்துல கர்த்தர் உங்களை முன்னோக்கி கொண்டு போய் கொண்டிருப்பார். நான் தான் சொன்ன பாருங்க, 5 வருஷம் இந்த மரத்தை என்ன பண்ணுவாங்கலாம், விதைச்சு வச்சிருப்பாங்க. 5 வருஷம் இது வளருமா வளராதா ஒன்னும் தெரியாது. ஆனா 5 வருஷம் கழிச்சு பார்த்தா வெறும் 6 வாரத்துல இது 90 அடி வளர்ந்து நிற்கும். எப்படா இது 6 வாரத்துல வளருதானா அதுதான் கர்த்தர் கொடுக்கிற கிருபை. தேவ பிள்ளைகளை உங்க வாழ்க்கையில சொல்றேன், இன்னைக்கு காத்திருக்கிறீங்க, உங்களுக்கான டைம் வரப்போகுது, உங்களுக்கான காலம் வரப்போகுது. அப்போ நீங்க எதிர்பார்க்காத வேகத்துல நீங்க போக போறீங்க. நீங்க நம்ப முடியாத வேகத்தை கர்த்தர் உங்களுக்கு திறப்பாரு. ஆனா அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணி தான் இருக்கணும்னா அடங்கி இருந்துதான் ஆகணும். நிறைய பேருக்கு இந்த காத்திருப்பு ஒரு கலக்கமா இருக்கும். ஏன் ஆண்டவரே நான் காத்திருக்கிறேன், என்னால முடியலை ஆண்டவரே, என்னால ஆகலை ஆண்டவரே அப்படி சிலர் யோசிக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஓ காத்திருப்ப மட்டும் நீ பழகிக்கோப்பா, நீ பழகிக்கோப்பா. நீ அவசரப்படுறேன்னு சொல்லிட்டு நான் உன் வாழ்க்கை என்ன பண்ணிட முடியாதுன்னா அவசரப்பட்டுற முடியாது. நீ ரொம்ப அவசரப்படுறேங்கிறதுக்காக நான் எப்படிப்பா உன் வாழ்க்கையில் அவசரப்படுவேன்?
மோசே வனாந்தரத்துல எத்தனை வருஷம் இருந்தாரு? 40 வருஷம் இருந்தார். அப்போ 40 வருஷத்துல 39வது வருஷம் ஆண்டவர் வந்திருக்கலாமே, 38வது வருஷம் வந்திருக்கலாமே. கரெக்டா பாருங்க 40 இயர்ஸ்ல வராரு. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் இப்ப கொண்டு போனாதான் என்ன பண்ண முடியும்னா 430 வருஷத்துல ஜனங்களை கரெக்டா வெளியே கொண்டு வர முடியும். சரி, மோசே போயிட்டாரு எகிப்து தேசத்துக்கு. போன உடனே விட்டுட்டாங்களா? போன உடனே நடந்துருச்சான்னு பார்த்தா மோசே எகிப்துக்கு போனதுக்கு அப்புறமும் ஒன்றும் நடக்கல. அங்க போனா பார்வோன் வந்து அவன் இருதயம் கடினப்பட்டு கடினப்பட்டு ஆண்டவர் அவனை கடினப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். இவன் போறான், இத ஜனங்களை விடுங்க ஜனங்களை விடுங்கன்னு கேட்கறான். அவன் விடுறேன்னு சொல்றான், மறுபடியும் விட மாட்டேன்னு சொல்றான். இந்த சம்பவம் அங்க நடந்துகிட்டே இருக்குது. மோசேவுக்கும் அந்த பார்வோனுக்குமான அந்த சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது. அப்ப பாருங்க, மோசேக்கு கூட என்ன இருந்திருக்கும்னா ஒரு அவசரம் இருந்திருக்கும். இந்த ஜனங்களை என்ன பண்ணிடலாம்னா சீக்கிரம் வெளியே கொண்டு போயிடலாம், இந்த ஜனங்களை எப்படியாவது வெளியே சீக்கிரம் கொண்டு போயிடலாம். ஆனா மோசே அவசரப்பட்டதுக்காக கர்த்தர் அவசரப்பட முடியாது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நான் சொல்றேன், நீங்களும் நானும் அவசரப்படுறதுக்காக கர்த்தர் அவசரப்பட மாட்டார். அவர் அதின் காலத்திலே சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். நம்ம வாழ்க்கையில செய்யறேன்னு சொல்லிட்டார்னா அவர் செஞ்சிருவாருங்க. அவர் செய்யாம போக மாட்டார். எனக்கு அது ஒண்ணு தெரியும், ஆண்டவர் செய்யறேன்னு சொல்லிட்டாரா அவர் செஞ்சு முடிப்பார். ஆனா நீங்க கண்டிப்பா எதுக்கு வெயிட் பண்ணணும்னா உங்களுக்கான டர்னுக்காக வெயிட் பண்ணணும். நிறைய பேர் இன்டர்வியூக்கு போவீங்க. இன்டர்வியூக்கு போகும்போது ஒரு 100 பேர் அங்க போயிருக்கிறீங்கன்னா 100 பேரையும் ஒட்டுக்கா உள்ள கூப்பிட மாட்டாங்க. ஒருத்தரையா தான் கூப்பிடுவாங்க. அப்போ ஒருவேளை 100ஆவதா இருக்கிற ஆளு என்னடா முன்னாடி 99 பேர் போறாங்க, நம்ம ஏன் இன்னும் வெயிட் பண்ணணும், நம்ம போலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போனா அவங்களுக்கான வாய்ப்பு போகுமே ஒழிய வேற ஒரு நஷ்டமும் அந்த நிறுவனத்துக்கு கிடையாது. அதே போலதான் நான் சொல்றேன், சில வேளையில நம்ம காத்திருக்காம சில விஷயத்தை விட்டுட்டு போவோம்னா நமக்கு தான் நஷ்டமே ஒழிய ஆண்டவருக்கு நஷ்டம் கிடையாது. பிள்ளைகள் அதிகமாய் அறிந்து கொள்ளணும், தேவன் நமக்கு வச்சிருக்கிற காத்திருப்பின் காலம் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் செய்ய வல்லவர் தான். ஆண்டவர் செய்ய வல்லவர்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்ம நினைக்கிற நேரத்தில் அப்படியே சகலமா செஞ்சுட்டு போயிட்டார்னா அது கண்டிப்பா என்னவா இருக்க முடியாதுன்னா நமக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியாது. தேவன் நினைச்சா எதை வேணா செய்ய முடியும், எப்ப வேணா செய்ய முடியும், எல்லாமே உண்மைதாங்க. ஆனா ஆண்டவர் எப்படி செய்ய மாட்டார்னா அவசர அவசரமா ஒண்ணு செய்ய மாட்டார். ஆண்டவர் நிதானமா தான் செய்வார், கரெக்டா தான் செய்வார். சோ ஆண்டவரை வந்து நம்ம எப்பவுமே புஷ் பண்ணி நீங்க இவ்வளவு சீக்கிரம் பண்ணணும், நீங்க இவ்வளவு ஃபாஸ்டா எனக்கு பண்ணணும், இந்த பாட்சாலாம் யார்கிட்ட பலிக்காதுன்னா கர்த்தர்ட்ட பலிக்காது. சோ மனுஷங்கிட்ட நம்ம சொல்லலாம், எனக்கு இது இவ்வளவு சீக்கிரம் பண்ணி கொடுங்க, எனக்கு இவ்வளவு சீக்கிரம் இதை முடிச்சு கொடுங்க, மனுஷங்கிட்ட அப்படியே போராடலாம். ஆனா கர்த்தர்ட்ட எல்லாம் என்ன பண்ண முடியாதுன்னா போராடவே முடியாது. ஆண்டவர் ஜெயம் எடுத்தவர், ஆண்டவர் ஜெயித்தவர். சோ உங்களுக்கு நான் சொல்றேன், அதின் காலத்திலே உங்களுக்கு அவர் செய்ய வல்லவர். உங்களுக்கான காலத்திலே அவர் சகலத்தையும் செய்து முடிப்பார். நீங்க காத்திருங்க. சாதாரண ஒரு மரம், ஒரு மூங்கில் மரமே 5 வருஷம் காத்திருக்கும்னா அதை பார்க்கிறோம் விலையேற பெற்ற நாம் ஏன் சில வருஷம் காத்திருக்க கூடாது? ஏன் சில வருஷம் வெயிட் பண்ணக்கூடாது? நான் சொல்றேன், எவ்வளவு நம்மளை கர்த்தர் வெயிட் பண்ண வைக்கிறாரோ அவ்வளோ வெயிட்டா கர்த்தர் நமக்கு தரப்போறார். எவ்வளவு கர்த்தர் நம்மளை காத்திருக்க வைக்கிறாரோ அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம் தலையின் மேல நம் மடியில கொண்டு வந்து போடுகிற ஒரு பெரிய காலம் நம்முடைய வாழ்க்கையில சமீபத்தில் இருக்கிறது என்பதை மறந்து போயிடாதீங்க. முதலாவது அதின் காலத்திலே செய்வார். இரண்டாவது அதே வசனம் சொல்லுது, பிரசங்கி 3:11, அவர் அதினதின் காலத்திலே சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஆண்டவர் முதலாவது அதின் காலத்திலே செய்ய வல்லவர். இரண்டாவது பாருங்க, நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். மனுஷன் சிலதை இம்பர்ஃபெக்டா செஞ்சிருவான், சிலதை செய்யணும்னு சொல்லிட்டு வேகமா செஞ்சிருவோம். சிலர்லாம் வீட்டில் வந்து குழந்தைகளுக்கு காலையில டிஃபன் செஞ்சு ஸ்கூலுக்கு பேக் பண்ணும்போது செய்யணுமேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று செஞ்சு அப்படியே கட்டி கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. இது போய் எப்படியே சாப்பிட்டுன்னு சொல்லி அப்படியே கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. ஆனா ஆண்டவர் இப்படிப்பட்டவர் அல்ல, அவர் பர்ஃபெக்டா செய்யறவர். ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்வார்னா அதுல நேர்த்தி இருக்கும், அதுல ஒரு அழகு இருக்கும், அதுல ஒரு பிரமிப்பு இருக்கும். ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு விஷயமுமே அது எப்படிதான் இருக்கும்னா ரொம்ப பர்ஃபெக்டா தான் இருக்கும். சோ தேவஜனங்களே, உங்க வாழ்க்கையில நீங்க எதுக்கு காத்திருக்கிறீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் எப்படி செய்வார்னா ரொம்ப பர்ஃபெக்டா செய்வாரு. நீங்க எதிர்பார்க்கிறத விட அவர் ரொம்ப நேர்த்தியா செஞ்சு முடிக்கிற நல்ல தகப்பன். மனுஷன் தான்
இம்பர்ஃபெக்ட்டா நேர்த்தி இல்லாம செய்வான். ஏன்னா மனுஷன் நேர்த்தி இல்லாதவன். ஆனா ஆண்டவர் எல்லாத்தையுமே நேர்த்திப்படுத்துகிற ஆண்டவர். பாருங்க, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. அப்ப ஆண்டவர் வந்த உடனேயே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கலாம்? மனுஷனை படைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் வந்தோடனே என்ன பண்றாருன்னா, அதை பெர்ஃபெக்ட் பண்றார். வந்தோடனே அதை சீர்படுத்துகிறார். அப்ப நம்ம ஆண்டவர் யாருன்னா, எல்லாத்தையுமே நேர்த்தியா செய்கிறவர். உங்க வாழ்க்கையில உங்களை எங்க இணைக்கணும், எதை உங்களுக்கு செய்யணும், எதுல நீங்க சேர்ந்தீங்கன்னா அது பெர்ஃபெக்ட்டா இருக்குங்கிறது கர்த்தருக்கு தெரியும். ஒருவேளை சில விஷயத்துக்கு நீங்க காத்திருப்பீங்கன்னா, அதை எப்படி செஞ்சா உங்க வாழ்க்கையில நேர்த்தியா இருக்குங்கிறது கர்த்தருக்கு தெரியும். அவர் அதை நேர்த்தியாய் செய்ய ரொம்ப வல்லமை உள்ள ஒரு தேவ ஜனங்களே. சோ இந்த ஒரு பேனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேனாக்கு இந்த மூடி இருந்தாதான் மேட்ச். ஆனா இந்த மூடிக்கு பதிலா இன்னொரு பேனா இப்படி இருக்குதுன்னா இது என்ன இல்ல இருக்க முடியாதுன்னா மேட்சா இருக்க முடியாது. அப்ப ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய ஞானமே இது இவ்ளோ மேட்சா செய்யும்னா, நம்ம ஆண்டவர் சில விஷயத்தை ரொம்ப ரொம்ப நேர்த்தியா செய்வார். ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செய்வார். இந்த ராத்திரி இந்த சத்தத்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில நான் ஒண்ணு சொல்றேன். உங்களுக்கு கர்த்தர் செய்யறது அது நேர்த்தியா இருக்கும். ஏதோ அவசரத்துல செய்யணும் அப்படியெல்லாம் கர்த்தர் செய்ய மாட்டாரு. ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் ஒரு விஷயத்தை செய்யறார்னா, அதை ரொம்ப ரொம்ப கர்த்தர் எப்படி செய்வார்னா பெர்ஃபெக்ட்டா செய்வார். எவ்வளவு நேர்த்தியா இருந்தா இவங்க அதை பார்க்க முடியுமோ அவ்வளோ நேர்த்தியா செய்வார். அநேகர் பார்க்கிற மாதிரி செய்வார். அநேகர் அதை பார்த்து வியக்கிற மாதிரி செய்வார். சோ ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சொல்றாரு, நான் நேர்த்தியா உன் வாழ்க்கையில சிலதை செய்ய வல்லமை உள்ளவர். நீ நினைக்கிற ஆண்டவர் எனக்கு இது கிடைச்சிட்டா போதும், இது நடந்துட்டா போதும். ஆனா தேவ பிள்ளையை அப்படி செய்கிறவர் அல்ல. உன் வாழ்விலே நேர்த்தியாய் செய்கிறவர். கானா ஒரு திருமணத்துல இயேசு சாமி போகும்போது அங்க திராட்சை ரசம் குறைவுபட்டிருக்கு. குறைவுபட்டோன்னு இயேசு சாமிகிட்ட கேட்கிறாங்க, திராட்சை ரசம் இல்ல. ஒருவேளை இயேசு சாமி இடத்துல நான் இருந்திருந்தேன்னு என்ன சொல்லியிருப்பேன்னா, எப்பா எல்லாருக்கும் திராட்சை ரசம் இருக்குது இல்ல, அதை சர்வ் பண்றதை நிறுத்துங்க, எவனுக்கும் ஊத்தாதீங்க, எவனுக்கும் ஒரு டம்ளர் திராட்சை ரசத்தையும் கொடுக்காதீங்க, மொத்தத்தையும் எங்க கொண்டு வாங்கன்னா இங்க கொண்டு வாங்க, கொண்டு வந்து இந்த ஜாடியில ஊத்துங்க, அதோட கொஞ்சம் தண்ணியை ஊத்தி அப்படி மிக்ஸ் பண்ணி சக்கரை போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துருங்கன்னு சொல்லி நான் அமைச்சிருப்பேன். ஆனா ஆண்டவர் பாருங்க அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, அந்த பழச அவர் தொடவே இல்லை, அவர் புதுசாய் தொடுகிறார். நிறைய வேளையில ஆண்டவர் கலப்படத்துல செய்கிறவர் அல்ல, நமக்காக தனியாக பிரத்யேகமாக செய்து முடிக்கிறவர். சில வேளையில உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்காக தனியாய் நேர்த்தியாய் செய்கிறவர். சில கலப்படமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரமாட்டார். இந்த கல்யாண வீட்டுல வேற யாரா இருந்தாலும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இருக்கட்டும், சரி கலந்து இருக்கட்டும், அப்படி கலப்படம் பண்ணி கொடுக்க நிறைய பேர் முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர் இல்ல தெரியுமா? கலப்படம் செய்கிறவர் அல்ல. உன் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாருன்னா, உன் வாழ்க்கையில ஒரு நன்மையை தருவார்னா, அது கலப்படம் இல்லாத ஆசீர்வாதமா வரும். அது பெர்ஃபெக்ட்டான ஒரு தனித்துவம் நிறைந்த ஒரு இண்டிவிஜுவாலிட்டி நிறைந்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமா உன் வாழ்க்கையில வருங்கிறத தேவ பிள்ளைய மறந்துடாத. ஏன்னா கானா ஒரு கல்யாணத்துல அது அப்படியே நடக்குதுங்க. ஏன்னா அந்த இடத்துல இயேசு சொல்லல பழைய திராட்சை ரசத்தோட கொஞ்சம் தண்ணியை ஊத்தி மிக்ஸ் பண்ணுங்க. இல்ல இல்ல, காலியா இருக்கிற பாத்திரத்துல என்ன ஊத்துனா தண்ணியை ஊத்து. அப்ப ஆண்டவர் சில விஷயத்தை எப்படி செய்வார்னா புதுசா செய்வார், பிரமிப்பா செய்வார், நேர்த்தியா செய்வார். உன் வாழ்க்கையில கர்த்தர் எதுக்கு வல்லவர்னா நேர்த்திப்படுத்த வல்லவர். ஒருவேளை நீங்க உங்க வாழ்க்கையில சில பக்கங்கள் இருக்கலாம், பிரதர் இதை யாராலையும் நேர்த்திப்படுத்த முடியாது, யாராலையும் இதை சரி பண்ண முடியாது. ஆனா மறந்துடாதீங்க, கர்த்தர் அதை சரி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதை நேர்த்தியாய் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தாவீது இஸ்ரவேல் ஜனங்களை கோத்திரமா கணக்கு எடுத்ததுனால கர்த்தருக்கு ஆத்திரம் வந்துரும். அப்ப ஆத்திரம் வந்த உடனே ஆண்டவர் சொல்லுவாரு, நான் ஒரு 3 விதமான தண்டனையை உனக்கு தரேன். அப்ப தாவீதுக்கு இதுல என்ன சூஸ் பண்றது, எது சரியா இருக்கும் அதெல்லாம் தெரியல. அப்ப தாவீது சொல்லுவார், என்ன வேணா தண்டிச்சிருங்க, என் ஜனங்களை விட்டுருங்க அப்படின்னு கேட்பாரு. அப்ப ஆண்டவர் அதுக்கெல்லாம் மசியவே மாட்டாரு. அவரே பார்த்து எது நேர்த்தியா இருக்குமோ, எந்த தண்டனை அவங்களுக்கு மட்டா இருக்குமோ அதை கர்த்தர் நிறைவேற்றி விட்டுருவார். அப்ப நிறைய வேலை நம்ம வாழ்க்கையில நமக்கே தெரியாம சில விஷயத்தை கர்த்தர் நேர்த்தியா செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். சிலது நம்ம நினைப்போம், இதுதான் என் வாழ்க்கையில பெர்ஃபெக்ட், இதுதான் என் வாழ்க்கையில நேர்த்தி. ஆனா தேவச்சரங்களே, அதையெல்லாம் கடந்து சில விஷயத்தை கர்த்தர் எப்படி பண்ணிடுவார்னா பர்ஃபெக்டா பண்ணி முடிச்சிருவார். இன்னைக்கு யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கிறீங்க, நீங்க என்னுடைய மேட்ச் எது, எனக்கான பர்ஃபெக்டான சித்தம் எது, நான் எதை எப்படி செய்யறது அப்படி நீங்க ஒருவேளை யோசிக்கிறீங்க. உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு நீங்க போராடிட்டு இருக்கிறீங்கல்ல, யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல, அந்த காரியத்தை அப்படியே கர்த்தர் கையில கொடுத்துருங்க. இன்னைக்கு அதை பத்தி நீங்க எந்த முடிவு
முடிவும் எடுக்காதீங்க. நீங்க அப்படியே அதை தள்ளி போட்டுட்டு நீங்க கர்த்தரோட கையில கொடுத்துருங்க. வசனம் சொல்லுகிறபடி அவர் அதினதின் காலத்திலே சகலத்தையும் நேர்த்தியாய் அவர் செய்து முடிப்பார். இந்த வார்த்தை சொல்லுகிறபடி அவர் நேர்த்தியாய் வந்து உங்களுக்கானதை உங்களுக்கு வாய்க்கச் செய்வார். அந்நியனுக்கானது அல்லங்க, உங்களுக்கானதை வாய்க்கச் செய்வார். பாருங்க, தாவீத அபிஷேகம் பண்ண போகும்போது சாமுவேல் எங்க கொண்டு போய் ஊத்துவாரு? எலியாப் மேல ஊத்த பாக்குறாரு. ஆனா ஆண்டவர் அதை எங்க திருப்புறாருன்னா தாவீது பக்கம் திருப்பி விடுறாரு. அப்ப ஆண்டவர் நேர்த்தியா கொண்டு போய் இது யார் தலையில தான் சேரணும்னா தாவீது தலையில தான் சேரணும்னு வச்சிருந்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், சிலதை கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார். நம்ம கூட அவ்வளோ பர்ஃபெக்டா செஞ்சிருப்போமா சில விஷயம் தெரியாது. ஆனா ஆண்டவர் நமக்கு செய்யும் போது நீங்க பிரமிச்சு போவீங்க. என்ன ஆண்டவரே, இவ்வளோ நேர்த்தியா நீங்க செய்வீங்களா? இவ்வளோ பெர்ஃபெக்ட்டா நீங்க செய்வீங்களா? அப்படின்னு நீங்க யோசிக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நீங்க ஆண்டவர் ஏதோ வேண்டா வெறுப்பா செய்ய மாட்டார். உங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் வேண்டா வெறுப்போடு செய்ய மாட்டார். மனுஷன் ஒரு ப்ராமிஸ், ஒரு வாக்குத்தத்தத்தை இல்ல வாக்குறுதியை நமக்கு கொடுத்துட்டான்னா அதை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு ஏதோ வேண்டா வெறுப்பா சில செஞ்சுட்டு போயிருவான். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாதுங்க. எத்தனை முறை செஞ்சாலும் ஆண்டவர் நமக்கு செய்கிற ஒரு விஷயத்துல காதல் இருக்கும். ஆண்டவர் நமக்கு செய்கிற ஒரு விஷயத்துல அன்பு இருக்கும். ஆண்டவர் நமக்கு செய்கிற ஒரு காரியத்துல ஒரு நேர்த்தி இருக்கும். இந்த நேர்த்தி காரணம் என்ன தெரியுமா? நம்மேல் அவர் வைத்திருக்கிற அகாப்பே அன்பு. சோ இரண்டாவது ஆண்டவர் எப்படி செய்வார்னா நேர்த்தியாய் செய்ய வல்லவர். முதலாவது அதின் காலத்திலே செய்ய வல்லவர். இரண்டாவது ஆண்டவர் நேர்த்தியாய் செய்ய வல்லவர். மூன்றாவது பாருங்க, யோபுவின் புத்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த வசனத்துடைய பின்பகுதி சொல்லுகிறது, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. மூன்றாவது ஆண்டவர் எதிலே செய்ய வல்லவர் தெரியுமா? தடைகளை தாண்டி செய்ய வல்லமையுள்ளவர். இந்த இடத்துல ஆண்டவர் வந்து தடை வருதுன்னு சொல்லிட்டு செய்யாம போறவர் அல்ல. எத்தனை தடை வந்தாலும் அதை தாண்டி நிறைவேற்றுகிற கர்த்தர். ஒரு பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போது இதுல செங்கடல் வந்து நிக்குது, எரிக்கோ வந்து நிக்குது, அப்படியே விட்டுட்டு போறவர் அல்ல. தடைகளை தாண்டி தரிசனத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். இந்த ராத்திரி நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேங்க, ஆண்டவர் சிலத தடைகளை தாண்டி செய்ய வல்லமை உள்ளவர். இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில சொல்றீங்க, ஆண்டவரே இது இவ்வளோ பெரிய தடையா இருக்குதே, இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்குதே, நான் எப்படி செய்வேன் ஆண்டவரே, என்னால எப்படி முடியும் ஆண்டவரே, என்னால எப்படி கூட ஆண்டவரே, நீங்க சிலதை சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு சொல்றேங்க, தடைகளை தாண்டி கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவர். இன்னைக்கு இருக்கிற தடையை பார்க்காதீங்க, தடைகளை உடைக்கிற கர்த்தரை பாருங்க. நம்ம நிற்கும் போதுதான் சில வேலையில சில நம்மளை தடுக்க முடியும். ஆனா கர்த்தர் நிற்கும் போது யார் தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க, தடைகளை உடைக்க வல்லவர். யோபுடைய வாழ்க்கையில இழக்கும் போது அவனுக்கு நம்பிக்கை இருந்துச்சோ இல்லையோ, இழந்ததை திரும்ப பெறும்போது அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. என் ஆண்டவர் செய்ய நினைச்சது தடைபடாது, அவர் என்ன நினைச்சாலும் அதை அவர் செஞ்சு முடிப்பாருங்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை யோபுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. இந்த ராத்திரி நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் எதை செய்ய நினைத்திருக்கிறாரோ, எதை நிர்ணயம் பண்ணி இருக்கிறாரோ அதை அப்படியே செய்து முடிப்பார். வசனம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவரை தடுக்க போறது எதுங்க? இன்னைக்கு நிறைய டைம் நம்ம நினைக்கும் போது, நம்ம முயற்சி பண்ணும்போது நிறைய தடை வந்து நிற்கும். ஓகே, ஆனா கர்த்தரை எது தடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில நீங்க பண்ணி போராடி தடுத்து தடையின் நடுவுல நிக்கிறதுனால ஆண்டவருக்கே தடை வந்துடும் நினைக்காதீங்க. அவர் எல்லா தடைகளையும் தகுடுபடியாக்கி விட்டு சத்துரு கொண்டு வருகிற தடைகளை எல்லாம் ஒன்றுமில்லாமல் போக செய்து விட்டு நமக்கான ஜெயத்தை அவர் எடுத்து வைப்பார். இந்த ராத்திரி நான் உங்க வாழ்க்கையில சொல்றேன், கர்த்தர் தடைகளை உடைக்க போகிறார். உங்க வாழ்க்கையில சத்துரு இதுவரைக்கும் எப்பேற்பட்ட தடைகளை கொண்டு வந்திருந்தாலும் இந்த ராத்திரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தடைகள் உடைய போகிற காலம் வந்து விட்டது. உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் சில சங்கிலிகள் கட்டி இருக்கலாம், சில நன்மைகள் அடைபட்டு இருக்கலாம். ஆனா there is a season. இப்போ ஒரு சீசன் வந்துருச்சு, உங்களுக்கான சீசன் ஒன்று இருக்கு. அது என்ன சீசன் தெரியுமா? தடைகளை தாண்டி அவர் செய்கிற காலம் வந்து விட்டது. தடைகளை தாண்டி அவர் நிறைவேற்றுகிற காலம் வந்து விட்டது. இந்த ராத்திரி ஆண்டவர் 3 காரியத்தை சொன்னார். உன்னுடைய காலத்திலே நான் உனக்காய் செய்வேன். இரண்டாவது, நேர்த்தியாய் உனக்காய் செய்ய நான் வல்லமையுள்ள தேவன். மூன்றாவது, தடைகளை உடைத்தெறிந்து உனக்காய் செய்ய நான் வல்லமையுள்ள தேவன். வசனம் சொல்லுது, கோரேஷுக்கு முன்பாக அவர் வாசல்களை இரவும் பகலும் பூட்டப்படாதிருக்க திறந்து வைக்கிற தெய்வம். இந்த ராத்திரி உங்க வாழ்க்கையில சில தடைகள் இருக்கலாம், ஆனா அந்த தடைகளை உடைக்கிற வல்லமை
இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிற ஆண்டவர்ட்ட இருக்குது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இது தடையாயிருமோ, இது முடியுமோ, இது ஆகாதோ, இது என் வாழ்க்கையில நடக்குமா, நடக்காதா, இப்படி பல கேள்வி இருக்கலாம் தேவ பிள்ளையே. ஆனா உன் வாழ்க்கையில நான் ஒண்ணு சொல்றேன், இத்தனை தடைகளையும் தாண்டி உனக்கான தரிசனத்தை நிறைவேற்ற ஒரு தேவன் இருக்கிறார்.